பரமு, ஆ பையனை இங்க கூட்டியாந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கிற? கிளவி பார்த்த தேர்ல 2 பேரும் சேர்ந்து கும்மி அடிச்சிட்டு இருக்கோம். அவங்க ஆத்தாக்கார் என்ன மிதி மிதிக்கா உன்ன அப்படின்னு அரங்குறியா நீ? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். ஓ, ஆனாலும் உனக்கு அவளுக்கு தாண்டி சரிப்பட்டு வரும். ம். பேசாம போவையா கழுப்ப கிளப்பிக்கிட்டு. ஏன் என்னாச்சு? ட்ரெஸ்ஸை வேற மாத்தணும், இதுக்கு சாப்பாடு வேற கொடுக்கணும். உங்க ஆத்தாக்காரி வேற வந்து கத்துவா. ஓ ஆமா, உங்களோட ஓப்போடுன்னு விளையாடிட்டு இருக்கிறக்கெல்லாம் நான் வரல, கிளம்பு. சரி சரி, சாப்பாட்டுக்கு சொல்லிருக்கியா? அதான் மிக்சியில ஜூஸ் மாதிரி அடிச்சு கொண்டாட சொன்னேன், இனி காணும். ஏண்டி அதையெல்லாம் கொடுத்து என்னத்துக்கடி ஆகுறது? பின்ன என்னத்து தர்றது? முதல்ல டியூப்ல தான் இறங்கிட்டு கிடந்தது, இப்பதான் கொஞ்சம் ஜூஸ் மாதிரி கஞ்சி மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். அதாண்டி, குழந்தைக்கு அதெல்லாம் கொடுக்குறோம்னா சரி, அதை குட்டி கொண்டு வயிறு கொஞ்சம் கொஞ்சமா 2-3 தடவை கொடுக்கலாம். இத்தா பெரிய மனுஷனுக்கு குழந்தை ஆக்டிவா அங்கேயும் ஆடிட்டு இருக்கோம், இது படுத்தே கிடக்கிறதுக்கு என்ன? அதுக்குன்னுட்டு லூசு கிளவி, நம்ம சாப்பிட்ற மாதிரி எல்லாம் இவங்க சாப்பாடு கொடுக்க முடியுமா? அப்புறம் ஓவர் வெயிட்டும் போட்டக்கூடாது. பிசியோதெரபிஸ்டே எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னுட்டு கிளவி, எனக்கு பசி உயிர் போகுது, அறுக்காத. அவரே நடமாட்டம் இல்லாம தானே கிடக்காரு. கலோரிஸ் எப்படி பர்ன் ஆகும்? ஓ, இது புரிய வைக்கிறதுக்கு இந்நேரம். ஏடி இனி என்ன ஓகே? இல்ல ம் சாப்பாடு மட்டும்தான் நீ கொடுப்பியா? மாத்திரையும் நான் தான் கொடுப்பேன். நான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு வரக்குள்ள ஈஸ்வரி இவரை குளிக்க வச்சு ரெடி பண்ணி விட்டுருவாரு. ஃபுட்டு, மெடிசனு, ஃபிசியோதெரபிஸ்ட் வந்தால் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறது. அப்புறம் சும்மா போய் கார்டனில் உட்காந்துக்குவோம். எனக்கு பேச்சு தண்ணிக்கு யாரும் இல்லைல்ல, பாட்டும் கேட்க முடியாது, டிவியும் பார்க்க முடியாது. நான் ஏதாவது புலம்புவேன், இவருக்கு காது கேட்குதோ இல்லையோ யாருக்கு தெரியும். அழுதுட்டு படுத்துக்க வேண்டியதுதான். 3 நேரம் சமைச்சிருவியாடி? ம் பரவாயில்லையே, இங்கெல்லாம் ஒரு வேலையும் செய்யாத கிடந்தேன். அதுக்கு தான் அங்கே போய் படுறேன்ல, இவருக்கு தனியாக செய்யணும். ஈஸ்வர் எப்போவாது தான் நான் செய்கிறத சாப்பிடுவாரு, மேக்ஸிமம் அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவார். எங்கள் அம்மாவுக்கு காலையில் நைட்டும் டிஃபனு, மதிய சாப்பாடு. அதான் எல்லாம் நல்லா செஞ்சிருவியா கேட்கேன். நீங்கள் எதிர்பார்க்குற வழக்கெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் இவங்க ஆத்தாக்காரி மூஞ்சில் தூக்கி வீசுவா. தலையெழுத்தே நல்லா பல்ல கடிச்சிட்டு இருக்கிறதா. தேவையாடி உனக்கு இதெல்லாம்? கிளவி, எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றாத, பேசாமல் ஓடி போய் சொல்லிட்டேன். நானே இன்னைக்கு தான் ஏதோ நலச்சோறுத்தீங்களான்னு வந்தேன், அதுக்கும் வந்து சரி கொண்டு வந்தாங்கன்னா நான் ஊட்டி விட்டுக்கிறேன், போ நீ போய் சாப்பிட்டு வா. ஒன்றும் தேவையில்லை. முதல்ல அவங்க அத்தாக்காரி நாங்கள் எங்கேயும் தேடிட்டு கிடப்பான், இல்லை அவள் வேற இங்கே வந்துட்டானா ஆடுன்னு ஆடுவா. ஏண்டி அப்புறம் அப்படியும் பேசுற? ஏதோ சாயங்காலம் நேரமாக கார்டனில் பூ பறிக்கும் போது பக்கத்து வீட்டக்கா வந்து பேசும். அந்த கட்டத்தை ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு நோட்டில் எழுதி வச்சு இப்போ தேவையில்லைன்னு செஞ்சுட்டு கிடக்கேன். இருந்தாலும் நாக்கு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட சொல்லி அரிக்குது கிளவி. ஒரு வாரம் வேணும், நான் இங்கே இருக்கட்டா? உன்னை பார்க்குமா எனக்கு பாவமாக தாண்டி இருக்குது. ஆனாலும் நீ செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இருந்தாலும் பாரு, கடவுள் உன்னை எப்படி உட்கார வச்சிருக்கானே. யாரை உனக்கு பிடிக்காது சாகட்டும்னு நினச்சியோ அவங்களே நீ குழந்தை மாதிரி பார்த்துக்க வேண்டியதாக போச்சு. கிளவி, என்ன பயங்கர யோசனையா இருக்கு? உனக்கெல்லாம் அப்படித்தாண்டி வேணும் அப்படின்னு தானே நினைச்சேன். அடியாத்தி சீம சிரிக்குமாக கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலே. கிளவி, கிளவி, என்ன கிளவி, என்னதான் வேணும் உனக்கு? அதுல என்ன ஏப்பரமோ, இவங்க ஆத்தாக்காரி அத்தனை கஷ்டப்படுத்துறா உன்னை. அப்படி இருந்தும் பையனை நீ நல்லா பாத்துக்கிறியான்னு தெரியல. இருந்தாலும் என்ன கிளவி, தெளிவா கேளு. இல்ல ரேகா, நீ இவரை கட்டிக்கோன்னு சொன்னதும் எப்படி சரின்னு சொன்னேன்? அது இல்ல, இவங்க அம்மா உன்னை என்ன கஷ்டப்படுத்தினாலும் இவருக்கு எல்லா வேலையும் பார்க்குற செய்கிற பிடிக்கிற எல்லாம் சரிதான். இருந்தாலும் நாளைக்கு இவருக்கு குணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போது 3-4 மாதம் ஆனாலுமே சாப்பிட்ற மாத்திரைக்கு ஒரு ரியாக்ஷனும் இல்லைங்கிறாங்க. இவரை கட்டிட்டு நீ என்ன வாழ்க்கை வாழ போகிற? இல்லை என்ன தப்பையும் வாழுவேன்? பாப்பா சொன்னதுக்கோசரம் நீ சரின்னிட்டியா? அப்படின்னா வாழ்க்கையே நரகமாயிருமேடி. இப்போ நீ வேலைக்கு போயிட்டு திடீர்னு பிடிக்கலன்னு நினைக்கிற மாதிரி இதோட சும்மா கிடையாது. வாழ்க்கடி லைஃப் லாங் சாகிற வரைக்கும் வாழணும். இவர் காலம் முழுக்க இப்படியே இருந்துட்டார்னா நீ என்ன பண்ணுவ? எதையும் யோசிக்காம பாப்பா சொன்னது சரினியா? இல்லை நீங்கள் அமெரிக்காலாம் போக வேண்டாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா டெஸ்ட்டும் பண்ணுங்க, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்க. ஆனால் டாக்டர்ஸை இங்கேயே வர வச்சு பாருங்க. அது எப்படிமா? ஏன் அங்கே போய் நீங்கள் அதே டாக்டர் தான் பார்க்க போகிறீங்க, அவங்கள இங்கே வர வச்சு பார்த்தாலும் அவங்க தான் வந்து பார்க்க போகிறாங்க. அப்படின்னு
பாரு, அவங்க வேலையெல்லாம் அதாவது அவங்களுக்கு நாங்கள் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஒரு பேஷண்ட்காக அவங்கள இங்கே வர வச்சு அதுவும் நீலாக்கு எப்போ சரியாகிறது? அது வரைக்கும் அவங்கள இங்கேயே இருக்க வச்சு எப்படி பார்க்க வைக்க முடியும்? நீயே சொல்லு. ஏங்க முடியாது? நீங்க அங்க போனாலும் அதே செலவு தான் ஆகப்போகுது, அவங்க இங்க வந்தாலும் அதே செலவு தான் ஆகப்போகுது. அதுக்குன்னு அவங்க எவ்வளோ நாளா இங்கே ஸ்டே பண்ணி பார்த்துப்பாங்க? அப்ப நீங்க மட்டும் நீலா சாருக்கு சரியாகிற வரைக்கும் அங்கதானே இருக்க போறீங்க? பாரு, தவளைக்கு தாகம்னா தவளை தாண்டா கிணத்து தேடி போகணும். கிணறு ஒன்றும் தவளையை தேடி வராது. தண்ணி தானே, பைப் கனெக்ஷன் கொடுத்தா வரப்போகுது. இங்க பாருடா, நீலாக்கு சரியாகிற வரைக்கும் அவங்க இங்க ஸ்டே பண்ணணும். இருக்கட்டுமே, ம், ம், ம். ஏ பாரு, பார்த்து தாங்க இருக்கேன். அதான் குட்டிமா சொல்லிட்டால, நீலா சாருக்கு சரியானாலும் ஆகலைனாலும் என் அக்கா அவரை கல்யாணம் பண்ணிப்பா. ம், ம். உங்க குட்டிமா சொன்னா போதுமா? உங்க பாட்டி அண்ணாலாம் நம்ம சொல்லும் போது ஒத்துக்கவே இல்லை, இப்போ மட்டும் ஒத்துக்கிற மாதிரி. எங்க குட்டிமா சொன்னா யாரும் என்ன வேணா கேட்பாங்க. உங்க மம்மி எங்க அக்காவை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறான்னு நீங்க சொல்றீங்கல்ல, அப்படி இருந்தும் எங்க அக்கா எல்லாத்துக்கு முன்னாடி கேட்கவும் சரின்னு தானே சொன்னா. அது எங்க குட்டிமா பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. ம், ம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நிலாவை சரி பண்ணணும்னு நினைக்கிறதே எனக்காக மட்டும் இல்லை. அவ நாமளா எப்பவும் போல இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் தான். அதுக்குன்ட்டு அதுக்காகவும் தான். அதுவும் இல்லாம ம், உங்க அக்காவுக்காகவும் தான். என் அக்கா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணுங்கிறதுக்காகத்தானே. ம்ஹும். அப்புறம் என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. உங்க அம்மா என்னதான் திமிர் பிடிச்சவளா இருந்தாலும் வீடெல்லாம் நீட்டாக சுத்தபத்தமாக தான் நல்லா தான் வச்சிருக்கே. வீட்லயே இருக்க மாட்டா, ஆனால் எப்படி வீட்டை மெயின்டைன் பண்ணுறா? சமைப்பாளா சமைக்க மாட்டாளா? என்னதான் வேலைக்காரங்க இருந்தாலும் உங்கள் அம்மா வர டைமுக்கெல்லாம் இருக்கிறது இல்லைல்ல. உங்கள்கிட்ட போய் பேசி என்ன பண்ணுறது? நீயும் கடவுளும் ஒன்று, காது கேட்டாலும் கேட்கலினாலும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. மணி 2 தானே ஆச்சு, கொஞ்ச நேரம் கண் அசருவோம். பெரிய பணக்கார குடும்பத்து பிள்ளையாமா, அந்த வீட்டு பிள்ளைக்கு இதெல்லாம் தேவையா? எங்கன வந்து உட்கார்ந்துருக்கு பாரு. ஓ அம்மனி, ஓ அம்மனி. சொல்லுங்கக்கா. இந்த டாக்டர் தம்பி லைன்ல இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட பேசணுமாம்மா, பேசு. ஹலோ மதினி, நான் தான். இன்னைக்கு பிசியோதெரபிஸ்ட் வரேன்னு சொல்லியிருந்தாங்களே, வந்து என்ன சொன்னாங்க? அவங்க வரும்போது நான் வந்து மீட் பண்ணலான்னு நினச்சேன். ஒரு ஆப்ரேஷன் முடியிருக்கு, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, வீட்டுக்கு வரக்கும் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதான். அவங்க இப்ப வரைக்கும் வரலீங்களே. ஓ, நீங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? என்கிட்ட ஃபோனும் இல்லை நம்பரும் இல்லை. இல்லை, இந்த ஃபோனுக்கும் லேண்ட்லைனுக்கு கூடவா எந்த ஃபோனும் வரல? இந்த ஃபோன் ஆகுதுன்னு தெரியல. நாங்க வீட்டுல இல்ல, வெளியே இருக்கிறோம். என்னது வெளியே வா? நானும் உங்க அண்ணனும் வெளியே இருக்கோம். எங்க அண்ணனுமா? ஆமா. எங்க எப்படி போனீங்க? வெளியனா வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்கோம். அப்பா சரி, எங்க அண்ணனை மெதுவா தூக்கி அப்படியே வீல் சேர்ல உட்கார வச்சு கூட்டியாந்தேன். எங்க அம்மாக்காவது ஒரு ஃபோன் அடிச்சு பிசியோதெரபிஸ்ட் வேலைன்னு சொல்லிக்கலாம்ல, அவங்க கூப்பிட்டு கேட்டுப்பாங்க. நீங்க கூப்பிட்டு கேளுங்களே. சரி, நான் பார்க்கேன். ஒருவேளை அவங்க வந்தா கூட எனக்கு நீங்க கூப்பிடுங்க. அதான் என்கிட்ட ஃபோன் இல்ல. நீங்க பேசிட்டு இருக்கிறது எங்க அண்ணா ஃபோன் தான், அதுல இருந்து கூப்பிடுங்க. அப்படி நான் எடுக்கலன்னா மெசேஜ் போட்டு விடுங்க. சரி. ஓ மை டார்லிங், இது உன்னோட ஃபோனா? எவ்வளவு பெரிய பணக்காரங்க நீங்க, ஆனா சாதாரணமா தான் ஃபோன் வச்சிருக்க. நான் உன்னை சுத்தி சுத்தி வந்தா நீ என் தங்கச்சி சுத்தி சுத்தி போறியா? இரு இரு, உன்னோட போனை எல்லாம் அலசி ஆராய்ச்சி ஒரு வழி பண்ணி வைக்க. என்னது? எல்லாமே ஏன் போட்டோவா இருக்கு? அப்போ உனக்கும் என்னதான் பிடிச்சிருக்கா? என்னோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து எல்லா போட்டோவும் இருக்கு. உனக்கு என்ன பிடிக்குமா? சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமா? எனக்கு உன்னை தான் ரொம்ப பிடிக்கும். ஆய் தந்து சொல்ல மாட்டியா? உனக்கு என்ன பிடிக்குமா? எப்ப சொல்லுவ? உனக்கு என்ன பிடிக்கும்னு எப்ப சொல்லுவ? உனக்கு தெரியுமா, என்னை யாருக்குமே பிடிக்காது. யாருமே என்கிட்ட பாசமா பேசவே மாட்டாங்க. அதனாலதான் நானும் யார்கிட்டயும் பாசமா பேசவே மாட்டேன். எல்லாருமே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கண்ட்ரோல்ல தான் நான் இருக்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கவே கூடாதா? உனக்கு தெரியுமா, எல்லாரும் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் என் மாமா பண்ணிருக்கால எங்க குட்டிமா, அவளதான் செல்லம் கொஞ்சம் தாங்குவாங்க. எங்களை எல்லாம் கொஞ்சவும் மாட்டாங்க, தாங்கவும் மாட்டாங்க. தெரியுமா, முதல்ல எங்க கூட பேசவே மாட்டாங்க. நாங்க பாட்டுக்கு இருப்போம். இந்த ஜெயிலு இதெல்லாம் எப்படி டைமுக்கு சோறு வந்துரும்ல, அந்த மாதிரி டைமுக்கு
தூங்கி எழுந்திரிச்சிட்டு நாங்க பாட்டுக்கு இருக்க வேண்டியதுதான். அப்படித்தான் அப்படித்தான் இங்க வர வரைக்கும் இருந்தோம். எங்க அண்ணன் தான் என்னை இங்க கூட்டியாந்து எனக்கு ஒரு வேலை கூட செய்ய தெரியாது, எல்லா வேலையும் வாங்குது. நீயே சொல்லு, நான் படிச்சு முடிச்சது எப்ப? எல்லாமே எனக்கு மறந்து போச்சு. நீ எவ்வளவு பொறுமையா ஒவ்வொன்றும் எனக்கு சொல்லி கொடுத்த. அப்படி நான் யாரும் என்கிட்ட பொறுமையா அக்கறையா பேசி எடுத்து சொன்னதே இல்லை தெரியுமா? எங்க அண்ணன் பேருக்கு தான் அண்ணன், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். இப்ப இங்க வந்துதான், அதுவும் எது தேவைக்கேன்னு பேசலாம். நான் கோப்பறேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், எனக்கு ஒரு சொடக்குதான் ஆள் இருக்கே தவிர நான் ஏன் அப்படி எல்லாம் பண்றேன்னு என்ன புரிஞ்சுக்க யாருமே இல்லை தெரியுமா? நீ கூட என்ன அப்படித்தான் பண்ண. நான் உன்னையே சுத்தி சுத்தி வந்தா நீ என் தங்கச்சியை சுத்தி சுத்தி பண்ண. ஆனா அதை நான் அவளை காத்து வச்சேன். அவன் எதுக்கு எங்க அங்கிட்ட போட்டு கொடுத்தான். அதனால கோப்பட்டு சாப்பாட்டு அதை நீ கலக்கினேன். நீ அதுக்கு அவன் மேல கோப்படாம என் மேல கோப்பட்டேன். அவளை மட்டும் இதுவும் தெரியாது சொல்லி எங்கெங்க கூட்டு போறேன். அப்ப என்ன மட்டும் தெரியுமா? என்ன மட்டும் கூட்டு போனியா? எல்லாரும் எங்க மாமா பொண்ணு ரேக்கா மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க. அப்புறம் எங்க கூட்டிமா மேல ஏன்னா யாருக்கு பாசம் தெரியுமா? எப்ப பாரு என்ன செஞ்சாலும் அவங்க ரெண்டு பேத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. இப்ப கூட பாரு, உன் தம்பி உனக்காக தான் இப்ப எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் பேசுறான். முதல்ல என்னைக்காவது என் கூட பேசியிருக்கானா? என் தங்கச்சி கூட தானே பல காட்டி அண்ணனும் தம்பி பேசுவீங்க. என் கூட என்னைக்கு பேசியிருக்கீங்க? அன்னைக்கு கூட ரேக்கா கொண்டோன்னு அண்ணன் தம்பியும் ரெண்டு பேரும் உயிரே கொடுக்குற அளவுக்கு வந்து சசி முன்னாடி நின்னீங்க. இதை ஏனுங்க பண்ணுவீங்களா? பாருக்கா அப்படின்னா ஆசனாந்துக்கு எல்லாரும் அவளையே போய் தாங்குறீங்க. யாரும் என்ன பாத்துக்கிறீங்க? எனக்கு ஏதாவதுன்னா யாருமே பாக்குறதே இல்ல. அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். உனக்கு தெரியுமா எனக்கு நான் எவ்வளவு பிடிக்கும்னு? உனக்கு தெரியாது. எனக்கு நான் அவ்வளோ பிடிக்கும். ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியும். நிஜமா உனக்கு என்ன பிடிக்குமா? என் போட்டோ டீடைல்ஸ் எல்லாம் வச்சுக்க. எத்தனை நாள் தெரியுமா? எவ்வளவு தடவை என்ன ஒரு தடவை திரும்பி பார்க்க மாட்டியான்னு நினைச்சுக்க தெரியுமா? உனக்கு எங்க அதெல்லாம் பிய்ய போகுது? இப்ப நான் பிறந்தது மட்டும் ஒண்ணு பிய்யவா போகுது? ஜன மாதிரி உட்காந்துருக்கேன். போடா கருவாயா. சீக்கிரம் நான் 10 நாளைக்கு வந்தேன். நான் ஒண்ணு பாத்துக்கிறதுக்கு கஷ்டப்பட மாட்டேன். ஆனா உங்க அம்மாட்ட என்னால பேச்சு வாங்க முடியல. நான் இப்படி எல்லாம் இருந்ததில்ல, கஷ்டப்பட்டதில்ல. அதான் ஐ லவ் யூ கருவாயா. நீ என்ன ஏத்துப்பியா? நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் மனுச்சு ஏத்துப்பியா கருவாயா? ஏத்துப்பீங்களா? எனக்கு தெரியும் என் கருவாயா ரொம்ப நல்ல பையன், சமத்து அறிவு. ஏத்துக்கோ, நான் கூட இப்படி இருந்துக்கிறேன். சாரிடா கருவாயா, என்னால தானே நீ இப்படி இந்த நிலைமையில இருக்க. என்னை மன்னிச்சிரு. நீ முதல்ல உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லினா இப்படி எல்லாம் ஆந்திருக்காதுல்ல. சரி வீடு நடந்தது நடந்துடுச்சு, இதுவும் ஒரு நல்லதுக்கு தான். நீ ஒருக்கா என்னை பாத்திர மாட்டியா அப்படி நினச்சா எனக்கு உன் கூடயே இருக்கிற மாதிரி கிடைச்சிருக்கில்ல சந்தர்ப்பம். அதை நானே யூஸ் பண்ணிக்கிறேன். உனக்கு சீக்கிரம் நல்லாயிடும் சரியா? நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நல்லாயிடுச்சுன்னா நீ என்னை மன்னிச்சிருவீங்களா? மன்னிச்சிருவியா கருவாயா? மன்னிச்சிருவேன். ஐ லவ் யூடா கருவாயா. ஆமா, அதுவும் நான் லைன்ல இருக்கிறது தெரியாமலே. ஆமாண்டி லூசு, நான் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ஃபுட்டேஜ் கூட எடுத்து பார்த்தேன். மடியில எல்லாம் உட்காந்துருந்தாங்க. ஒருவேளை நாம தடையா இருந்துட்டனோ? அவர் எனக்கு பண்ணதுக்கெல்லாம் ஹெல்ப் தானே, இவன் ஏன் தப்பா புரிஞ்சுக்கிட்டா? அதெல்லாம் நீ பேசி என்ன ஆக போகுது? நடந்தது நடந்துடுச்சு, நீ எப்படி சரி பண்றதுன்னு தானே யோசிக்கணும். அதுக்கு தான். சரி, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்க. நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ பாரு. நான் உனக்கு கேட்கவா? ஆ, மாமாவும் என் அக்காவை தான் லவ் பண்றாரா இல்ல எதுக்கு போட்டோஸ்? ஆமா, நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ண நாள்ல இருந்தே. அப்படியே சொல்லல. உங்க அக்கா கேரக்டர் சேஞ்ச் ஆகட்டும் அப்புறம் சொல்லலாம்னு அண்ணா வெயிட் பண்ணா. அதே நேரத்துல நாங்க உங்க அண்ணனுங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அதான் நீங்க இப்ப பேசி பர்மிஷன் வாங்கிட்டீங்கல்ல, அப்புறம் ஆனாலும் இன்னும் எனக்கு ஒரு நெருடல் இருந்துகிட்டே தான் இருக்கு. பரு, இல்லை உங்கள் அண்ணனுக்கு இது அடுத்த ஸ்டெப்பாக உங்கள் மாமாட்ட கொண்டு போகும்போது. ஓகே தான் சொல்வார். ஆனா இதை உங்க அம்மா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தான் தெரியல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதை விடு. அது இல்லை இல்லை உங்கள் அண்ணனுக்கே இப்படி தோணும்ல, ஃப்ரெண்டாக அவங்களோட உன்னோட ஒன்றா ஆனந்தமி மாதிரி இருந்துட்டு
இப்போ உங்களையே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது துரோகம் இல்லையா பாரு? நம்ம 4 பேர் பத்தியுமே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்கல்ல. எங்க அண்ணங்களுக்கு அடுத்து உங்க கையில நாங்க சேஃபா இருப்போம்னு நம்புறாங்க. இது நானா தான் சொல்றேன், இல்லைன்னா நீங்களே யோசிங்களே. ரேகா பட்டே அன்னைக்கு நான் உங்க கூட வெளியே போயிட்டு வந்ததுக்கு யாரும் எந்த கேள்வியும் கேட்கவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லையே. நான் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நீங்க என்னை பார்க்க வந்தது கூட ஏன் எதுக்கு என்னன்னு எதுவும் கேட்கல எங்க அண்ணன். அதான்டா அந்த நம்பிக்கையா. நீங்க அதையே போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க பேசினப்ப அவன் சந்தோஷமா தானே இருந்தான். விட்டுருங்க, பார்த்துக்கலாம். நமக்கு என்ன இப்போ ஃபர்ஸ்ட் நீலாசா சரியாகணும். அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணுமோ அதை பார்ப்போம். சரி. இந்த உறவு கிடைக்குமா நெஞ்சம் தவிச்சது, அந்த வரமும் இழந்துதான் கையில் கிடைச்சது. காதல் ஜெயிக்கும் நேரமே கண்ணில் கடவுள் தோன்றுமே, பாத கொலுசு மோதி தெருக்கும் நான் ரசித்து நாளை கழிப்பேனே. ஏண்டி கூறு கட்டவளே, மூத்தது எனக்கு புத்தி இல்லாம தான் பிறக்குங்கிறது சரியாதான் இருக்கு. எதா இருந்தாலும் வீட்டில் சொல்லி பேசி தொலை வேண்டியதானடி. நீயாவே எல்லாம் முடிவு பண்ணிப்பியா? இப்போ தேவையில்லாம ஒருத்தவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணி உட்கார வச்சுட்டு ஏண்டி இப்படி படுத்துற எல்லாத்தையும்? வாய திறந்தேன்னு வச்சுக்கே, அடிச்சு கொண்டுருவேன் பார்த்துக்கோ. லவ் பண்ணி கிழிச்சாலாம் லவ். ஏன் நீ மட்டும் தாத்தாவை லவ் பண்ணல? வாய திறக்காதேன்னு. உன்ன வேலை சின்ன பிள்ளை ரேக்கா. அவ சொல்றா நீயும் இவரும் லவ் பண்றதா. உனக்கு கூடயே இவர் கூடயே வேலை பார்த்துருக்க, அவர் உன்ன லவ் பண்றது உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? பாப்பா சொன்னாலா? அவளுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு என்ன தெரியாம இருக்குது? நீதான் உனக்குத்தான் ஒன்றும் தெரியாது. நீ ஒரு பேக்கு. யாரு பாசமா இல்லையாமா? அன்னைக்கு அவ என்ன சொன்னா? தாயம் விளையாடிட்டு இருக்கும்போது சண்டை போட்டீங்களா 2 பேரும்? என்ன சொன்னா அவ? எல்லாத்துக்கும் மேல பாசம் இருக்குதுன்னு சொன்னா இல்லோ. இதுல அண்ணனுங்களுக்கு வேற பாசம் இல்லையா? அண்ணனுங்களுக்கு பாசம் இல்லையா? நீ கண்டையா? அவனுக்கு 1 டிகிரி முடிச்சுட்டு வீட்டிலேருந்தே வேலை பார்க்க ஆரம்பிச்சுது. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் வர சம்பள காசுல எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நகையா எடுத்து உங்களுக்கு தான் சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. அவனுங்களுக்கு இது வரைக்கும் ஒத்த பைசா செலவு பண்ணது இல்லை. அவனுங்களுக்கும் மேல பாசம் இல்லை. நீ போய் பார்த்த அந்த மனுஷன் தான் பாவம். ஏதோ நல்ல மனுஷன் சொன்னா அண்ணனும் தம்பி என்ன நினைப்பாங்களோ அப்படின்ட்டு சொல்லாம விட்டுருப்பாரு. நீ சொல்லிருக்கலாமல்லோ, பாருக்கிட்டே சொல்லிருக்கலாமல்லோ. நீ இந்த மனுஷங்கிட்டே சொல்லிருக்க வேண்டியது தானே? மண்டை உடைக்கிற அளவுக்கு தைரியம் இருக்குது, காதல சொல்ற அளவுக்கு தைரியம் இல்லையோ? பாருக்கு இவர் பண்ணதெல்லாம் ஹெல்ப்பு. அதை நீ தப்பான நோக்கத்தோட பார்த்துட்டு சந்தேகப்படுறக்கு உனக்கு உரிமை இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு போய் கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. வந்துட்டா உன் பக்கம் இருக்கிற குத்தத்தையெல்லாம் பார்த்து முதல்ல சரி பண்ணு. அப்புறம் அடுத்தவங்க கிட்ட இருக்கிற குறைய பார்ப்பையாமா. அம்மா தாயே, இப்போவாது வாய் தந்து சொன்னியே புண்ணியவதி. நீ அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே பாசம் இருக்குது. அதை நாங்கள் எப்போ வெளிக்காட்டணுமோ அப்போ வெளிக்காட்டுவோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது வரைக்கும் ஒழுங்கா இரு. பையனுக்கு குணமாகட்டும், அதுக்குள்ள நான் மாமன்கிட்ட பேசி நிலைமையை சரி பண்ணுறேன். அப்புறம் யாரை வச்சு எத்தனை பேருக்கு முன்னாடி கேட்டாலும் இப்படி என்கிட்ட என்ன சொன்னியோ அதை சொல்லணும். கடைசியில் எல்லாத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு ரேகா சொன்னா ஆனால் தான் இவரை கட்டிக்கிறேன், இவரை கட்டிக்கிட்டு என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு எங்காவது பஞ்சுடையில கட்டிச்சேன் மகளே, கூறு போட்டு உன்னை கொதிக்கிற குழம்புல போட்டுருவேன், ஜாக்கிரதை. அதெல்லாம் சொல்லுவேன். பட்டுமா ஹாப்பியா? ஹாப்பின்னு வச்சுக்கலாமா? பின்ன ஸ்டேஜுக்கு வந்துருக்கலாம்ல. பொம்மிமா அதான் எனக்கு பதுவா நீங்க போயிட்டு வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? என்ன இருந்தாலும் சாரு. ஆமாம், நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்த கோட் மெரூன் கலர் இல்லை, நீங்கள் பிளாக் போட்டிருக்கீங்க. சசிக்கிட்ட கொடுத்து விட்டது தானே? ஆமாம். இல்லைடா, இதுவும் தான் அதில் இருந்தது. நான் மெரூன் தான் எடுத்தேன். அப்பா தான் பில்லு போட்டார். அப்போ அவர் இதை எடுத்துருப்பாரோ தெரியலையே. அப்போ அந்த மெரூன் உன் பர்த்டே அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது அதுதான் போட்டிருந்தீங்க. நான் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தான் சசி கூப்பிட்டான். நீ இருக்கேன்னு சொன்னானா, அதான். என்கிட்ட உங்களோட பேங்க்லெட்டு பர்ஸு மட்டும்தான் இருக்கு. அப்போது ஆக்சிடென்ட்ல உங்களை சசி மட்டும் ஆக்சிடென்ட் பண்ணலைங்க. என்ன பொம்மி சொல்கிற? சசி லைட்டாக தான் அடிச்சிருக்கான். நீங்கள் விழுந்ததுக்கு அப்புறம் தான் யாரோ உங்களை நல்லா அடிச்சிருக்காங்க. அதில் தான் நீங்கள் கோமா போக இருந்தீங்க. என்ன சொல்கிற? ஆமாம், சத்தியமாக தான் என்கிட்ட சொன்னாங்க.
உங்களை சசி லைட்டாக தான் அடிச்சிருக்கான். ஆனால் ஒருத்தர் மட்டும் உங்களை அடிச்சிருக்க சான்ஸே இல்லை. கண்டிப்பாக 5-6 பேர் சேர்ந்து தான் உங்களை மறுபடியும் தாக்கியிருக்கணும். இல்லைன்னு நீங்கள் அந்த அளவுக்கு ஆயிருக்க மாட்டீங்க. அவங்க ஏன்டா என்ன அடிக்கணும்? அப்போ அவங்க தான் என்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து கடத்தியிருப்பாங்களோ? மேபி. ஆனால் அவங்க கிட்ட இருந்து அஜய் தான் என்ன அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காரு. ஓ, ஆனால் அஜய் எங்கே இதெல்லாம் பண்ணணும்? நான் தான் சொல்கிறேனே, அவரை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகமாக இருக்கு. ரொம்ப யோசிச்சா தலை வேற வலிக்குது. அவர்கிட்ட கேட்க சொன்னனே, கேட்டிங்களா? ம், டைரெக்டாக இது வரைக்கும் கேட்கல. இன்டைரக்டாக இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. நீங்கள் டைரெக்டாகவே கேளுங்கங்க. ஏன்னா அவருக்கு தான் தெரியும், சத்யப்பாக்கும் தெரியும். ஆனால் வாயே திறக்க மாட்டார். நாம் புதுசாக வீடு வாங்கியிருக்கிற இடத்துல கூட எல்லாரும் ஒரு மாதிரியாக தானே நம்மளை பார்த்தாங்க. நீங்கள் தான் நம்ம புதுசாக இருக்கவும் அவங்க அப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அதுவும் எனக்கு ஏதோ தப்பாக தான் தோணுது. ரொம்ப கவனமாக இருந்தங்க. ம், சரிடா, நீ ஒன்றும் அதெல்லாம் உரி பண்ணிக்காத. என்ன, நீ எப்பவும் போல் நார்மலாக இரு. மேக்ஸிமம் நான் வீட்லேயே தானேங்க எல்லாத்து கூடயும் இருக்கேன். எனக்கு பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் தான். சரிடா, நான் இனிமேல் கேர்ஃபுல்லாக இருக்கேன், போதுமா? ம், சொல்லாதீங்க. செய்யுங்க. நானே ஜாப்பை ரிசைன் பண்ணலான் இருக்கேன். சரி, ரிசைன் பண்ணிவிட்டு ஏன் புருஷன் கூடயே வேலை பார்ப்பேன். அடி வாங்குவீங்க. ஏன்? அப்பா பாவம் இல்லைடா, அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆ, எனக்கு கண்டிப்பாக 2-3 மாதத்துல ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து பேசுகிறேன், போதுமா? சரி. அது வரைக்கும் பொம்மையுமா ரெஸ்ட் எடுங்க. சரிடா, பேசிட்டு எந்த டைம் ஆகிட்டே இருக்கு, நான் கிளம்பட்டா? வெல்வெட்டு கண்ணம் தொட்டு வைக்கின்ற முத்தம் எல்லாம் கல்வெட்டு போலே நிற்கும் கண்ணீரம் காலம் எல்லாம் சாப்பிடலையா? வரும்போது தானடா சாப்பிட்டு வந்தோம், பசி இல்லை. என்னங்க? 2 பேரும் ஒன்றா ஸ்டேஜில் நின்று அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சேன். அதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து சாப்பிட்லான்னா அதுவும் இல்லை. இப்போது ஃபோட்டோ தானே, நம்ம எடுப்போமா? எடுக்கலாம். ம், நான் போய் நீங்கள் சாப்பிட இங்கேயாவது எடுத்துகிட்டு வரேன். சாப்பிட்டுட்டு தான் போகணும், சரியா? பட்டுமா, டைம் எவ்வளோ தெரியுமா? நான் அதுக்கு தான் எவ்வளோ நேரம் ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். நீங்கள் வரவே மாட்டேன்ட்டீங்க. பட்டு, ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக கொஞ்சமாவது. மாட்டேன்னு சொன்னால் மட்டும் விடவா போகிறேன்? சரி. வெரி குட். நான் போய் எடுத்துகிட்டு வரேன். அப்படியே சோஃபா மேலே இருக்க அந்த ஜுவல்லையும் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துறேன்னா? என்னங்க? ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, அப்போ தேங்க்யூ. காசு போல காதலும் செலவுக்கில்லடி கோடி முத்தம் வாங்கிக்க கஞ்ச இல்லடி லஞ்சம் வாங்கிட்டு தான். அப்போது ஸ்டேஜ்க்கு வாங்க. எவ்வளோ வேணாலும் லஞ்சம் வாங்கிக்கோ, ஆனால் கொடுத்துட்டு மட்டும் வந்துடு. அது சரி, சீக்கிரம் வந்துடுறேன். ம், அப்பாடி நீயாவது வந்தியே, எப்படா வருவீன்னு இருந்துச்சு. gift கொடுக்காம போயிட்டேனா, அதான் வந்தேன். அப்போ நீயும் எங்களை சாப்பிட கூப்பிடவே இல்லையா? இன்னும் சாப்பிடலையா நீங்கள்? நீ மட்டும் சாப்பிட்டீங்களா? இல்லை, நானும் இன்னும் சாப்பிடல. சரி, இந்த கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க. ரூமுக்கு வந்து கொடுக்கலான்னு இருந்தேனா, அப்புறம் இங்கே தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு அதான் வந்தேன். வாங்கிக்கோ. அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது நம்ம கொடுத்துக்கலாம். அட வாங்கு, சாப்பிட கூட்டிகிட்டு போகிறேன். சரி. அவங்க கொடுக்குற கிஃப்ட்டை மட்டும் வாங்கிக்கிட்டா அப்போ நான் கொடுக்குறதையும் வாங்கணும்.